எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றா கருணையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்காக வேண்டி இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவரின் மீதும், நாம் அனைவரின் குடும்பத்தார்களின் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்போதும் சஃப்புகளில் வரிசைகளில் அமரும் பொழுது இருக்கும் பொழுது முதல் சஃப்புகளை பரிபூர்ணம் படுத்ததற்கு பிறகுதான் அடுத்த சஃப்பை நாம் பரிபூர்ணம் செய்ய வேண்டும். எனவே எங்கெல்லாம் இடம் காலியாக இருக்கின்றதோ அந்த இடத்தை பரிபூர்ணப்படுத்தி சஃப்புகளை நிறைவேற்றி அடுத்ததாக வேற ஒரு சஃப்பில் அமருங்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களிலும் ஒரு சில விஷயங்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். அதாவது இடங்களில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவை அதே போன்று மதீனாவையும் சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். அதே போன்று மாதங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களில் சிறப்புப்படுத்திய ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவிற்கென்றே தனி ஒரு அத்தியாயத்தையே இறக்கியிருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான் அந்த அத்தியாயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாஹ் மின் யௌமில் ஜும்ஆஹ் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, ஜும்ஆவுடைய தினத்தின் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவுடைய தினத்தை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். நாம் நினைக்கலாம், நமக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அவ்வளவு சிறப்புப்படுத்தி இருக்கின்றான்? ஜும்ஆவுடைய தினத்தை தவிர சனிக்கிழமையாக எடுத்துக்கொள்ளலாம், திங்கட்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சிறப்புப்படுத்தி இருக்கலாம், அதே போன்று மற்ற தினங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இந்த ஜும்ஆவுடைய தினத்தை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் சொன்னால் அதற்கான பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ഖൈറു யௌமின் طلعت عليه الشمس, சூரியன் உதிக்கக்கூடிய நாளிலேயே சிறந்த ஒரு நாள் இருக்கின்றதுன்னு சொன்னால் அது யௌமுல் ஜும்ஆ, அது ஜும்ஆவுடைய தினம்தான். ஏனென்று சொன்னால், ஃபீஹி குலிக ஆதம் வஃபீஹி உத்கிலல் ஜன்னah வஃபீஹி உக்ரிஜ இலைஹா வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா. ஏனென்று சொன்னால் அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திற்கு நுழைக்கப்பட்டார்கள். அதே போன்று அந்த நாளில் தான் சுவனத்திலிருந்து அவர்கள் வெளியேறப்பட்டார்கள். மேலும் வலா தகூமுஸ் ஸாஅ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, மேலும் மறுமை நாளும் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் தான், ஜும்ஆ நாளன்று தான் நிகழும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலட்சியமாக கடந்து விடுகின்றோம். இந்த ஜும்ஆவுடைய தினத்தை மதிப்பளிக்காமல் நாம் அப்படியே கடந்து விடுகின்றோம். ஆனால் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் தான் மனித வரலாற்றினுடைய மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. என்று சொன்னால் இந்த நாளில் தான் இந்த உலகம் ஆரம்பித்தது. அதாவது இந்த நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். இந்த நாளில் தான், இந்த நாள் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நாள் தான் இந்த உலகத்தினுடைய இறுதி நாளாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய தினம் என்பது சாதாரண ஒரு தினம் அல்ல. நாம் வெறுமனே இந்த ஜும்ஆவுடைய தினம் என்றால் 2 ரகாத் தொழுது விட்டு
இமாம் மெம்பரில் ஏறி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார், அந்த பயானை கேட்டுவிட்டு சென்று விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மிடம் ஒருபோதும் வந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த ஜும்மா என்பது வாரந்தோறும் வரக்கூடிய ஒரு நாள். அந்த வாரந்தோறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒன்று கூட்டி அவனுடைய நினைவுகளை அவனுடைய அந்த தஸ்பீகளை குர்ஆன் வசனங்களை அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்பொழிவுகளை நமக்கு நினைவூட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது ஒரு சிலருக்கு விடுமுறை தினமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு விடுமுறைக்கு முந்தைய நாளாக இருக்கலாம். ஆனால் ஒரு முஃமினுக்கு இந்த ஜும்ஆவுடைய தினம் என்பது ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய வேண்டும். இந்த நாளை நாம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இதயத்தை குர்ஆனோடு நம்முடைய இதயத்தை அதிக தொடர்பு படுத்த வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவோடு நாம் அதிகமாக செயல்பட வேண்டும். அப்படிதான் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை நாம் அமைக்க வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய தினத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அதாவது இந்த ஜும்ஆவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, குஸ்லு யௌமுல் ஜும்ஆ வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம், பருவமடைந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் குளிப்பது என்பது அவசியம், கடமை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். இப்ப சாதாரணமாக ஒருவர் நமக்கு விருந்து கொடுக்கின்றார் சொன்னால் நாம் எவ்வளவு தயாராக போவோம்? நல்ல ஆடைகளை போட்டு, அதே போன்று அந்த மனிதரை, சாதாரண ஒரு மனிதர் நமக்கு விருந்தளித்திருக்கின்றார், அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்வோம்? நாம் அவரை மதித்து அந்த விருந்தை கலந்து கொள்வோம். எவ்வளவு தயாராக போவோம்? சாதாரண ஒரு மனிதனுடைய அழைப்புக்கே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய அழைப்பிற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் சொன்னால், நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் சொன்னால், நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு தயாராக இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் வர வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் வரும் பொழுது குளித்து விட்டு தான் வர வேண்டும். அதே போன்று நறுமணம் பூசி விட்டு நல்ல அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே சிறந்த ஒரு ஆடையை அணிந்து இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் வர வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் மன் இக்தஸல யௌமுல் ஜும்ஆ உஸ்லல் ஜனாபா, யார் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நல்ல முறையில் குளித்துவிட்டு விரைவாக பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ, சும்ம ராஹ ஃபி ஸாஅத்தில் ஊலா, அதாவது முதல் நேரத்திலேயே வருகின்றார்களோ, அவர்களுக்கு ஃபகஅன்னமா கர்ரப பதனதன், யார் முதல் நேரத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு எல்லா தயாரிப்புகளையும் செய்து பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ, அவர்களுக்கு அவர் ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தவரை போன்றவர் ஆவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இரண்டாவது நேரத்தில் யார் வருகின்றார்களோ, அவர் மாடை அர்ப்பணித்தவராக ஆவார். அதே போன்று மூணாவது ஆடை அறுத்தவராக, ஆடை அறுத்து பலியிட அர்ப்பணித்தவராக, நான்காவதாக கோழியை அறுத்து பலியிட அர்ப்பணிப்பதாக, அதே போன்று ஐந்தாவதாக முட்டையை அர்ப்பணித்தவராக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி அடுக்கடுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளுடைய பட்டியலை நமக்கு தெரிவித்து விட்டார்கள். நாம் முதல் நேரத்தில் வந்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த அளவிற்கு கூலியை வழங்குகின்றான் சொன்னால், நாம் ஒரு ஒட்டகத்தை குர்பானி செய்வதற்கான நன்மை அல்லாஹ் வழங்குகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஜும்ஆவுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜும்மாவுடைய தினத்தை நாம் வெறுமனே தொழுகையாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் அந்த குத்பாவையும் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுடைய தினத்தன்று அல்லாஹ்விடம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய நினைவுகளை, அல்லாஹுடைய நினைவூட்டல்களை நீங்கள் கேட்பதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அந்த அடிப்படையில் நாம் ஜும்மாவுடைய குத்பா நிகழும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அமைதியாக அந்த பேச்சை கேட்க வேண்டும். அந்த இமாம் என்ன சொல்கின்றார்களோ, குத்பாவில் என்ன பேசப்படுகின்றதோ அதை நாம் செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதை தவிர நாம் வேற ஒரு விஷயங்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா குல்த லி ஸாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தன்று குத்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வல் இமாம் யக்துப், அந்த இமாம் குத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அமைதியாக இரு என்று சொன்னாலே அது தவறு என்பதாக கூறினார்கள். ஃபகத் லகவுத, அவன் தன்னுடைய அந்த நன்மையை இழந்து விட்டான். நாம் ஒருவரை பார்த்து இந்த ஜும்மாவுடைய நேரத்துல பேசாத அப்படின்னு சொல்லுவது என்பது சரியானதுதான், இது நல்ல காரியம்தான். ஆனால் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் அந்த நல்ல காரியத்தையும் சொல்லக்கூடாது, அந்த நல்ல காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு ஒழுக்கம். என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அந்த ஒழுக்கத்தை மிகவும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டோம். அதாவது ஒரு தவறு, என்ன தவறு என்று சொன்னால், பலர் பார்க்கலாம், தாமதமாக வருவார்கள். தாமதமாக வந்து என்ன செய்வார்கள், சில மனிதர்களுடைய அந்த தோள்களை நகர்த்தி விட்டு முன்னாடி போவார்கள். இப்படி போகக்கூடிய அந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வெறுக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாம் தாமதமாக வருவதே ஒரு தவறு, நம்முடைய நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், நாம் முன்னாடி வந்தால்தான் நமக்கு நன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி நாம் தாமதமாக வரும் பொழுது நமக்கு நன்மைகள் குறையலாம். அப்படி நாம் ஒரு தவறை செய்துவிட்டு அதை சரி செய்வதற்காக வேண்டி முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, நம்ம முன்னாடி போலாம், அந்த எண்ணத்துல நம்ம முன்னாடி போகும் பொழுது சில மனிதர்களுடைய அந்த தோள்களை தட்டி விட்டு நாம் முன்னாடி போவது என்பது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு செயல். அதே போன்றுதான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு மனிதர் சஹாபாக்களுடைய தோள்களை தட்டி விட்டு முன்னாடி போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது அந்த மனிதரை திட்டிவிட்டு, இஜ்லிஸ், நீ வந்த இடத்திலேயே அமர்ந்து விடு, ஃபகத் ஆதைத வ ஆனைத, நீ தாமதமாக வந்து விட்டாய், அதே போன்று பிற மக்களுக்கும் தொந்தரவு கொடுத்திருக்கின்றாய். உலமாக்கள் கூறுவார்கள், இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அன்று நமக்கு 2 சிறப்பு இருக்கின்றது. என்ன சிறப்பு தெரியுமா? நாம் சீக்கிரமாக வந்து விட்டோம் என்று சொன்னால் அது சீக்கிரமாக வந்ததற்கான ஒரு சிறப்பு ஒன்று கிடைக்கும். அதே போன்று பிற மனிதர்களுக்கு நாம் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் அமர்ந்து இருக்கின்றோமே, அதுவும் ஒரு சிறப்பு என்பதாக உலமாக்கள் கூறுவார்கள். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எங்க இடம் இருக்கின்றதோ அந்த இடத்திலேயே நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம நன்மையை சம்பாதிக்க வேண்டும், நமக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த எண்ணத்துல நம்ம முன்னாடி போனோம் என்று சொன்னால் அது ஒரு மிகவும் இழிவான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று நமக்கு பல நன்மையான விஷயங்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இந்த ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சூரத்துல் கஹஃபை அதிகமாக ஓத வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி ஃபீ யௌமில் ஜும்அஹ் அதாஅ லஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அத்தைன். யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகின்றார்களோ, ஒரு ஜும்மா தினத்தன்று ஓதுகின்றார்களோ, அடுத்த ஜும்மா வரைக்கும் அந்த 2 ஜும்மாவிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒளியை வழங்குகின்றான். அதாவது அவனுக்கு பரக்கத்தை கொடுக்கின்றான், அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான், அவனுக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு வாரத்தில் அந்த 2 ஜும்மாவுக்கு மத்தியில் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இரண்டாவதாக சொன்ன ஒரு செயல் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலேயே சிறந்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, ஆக அந்த நாட்களில், அந்த ஜும்மாவுடைய நாட்களில் எனக்காக வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள், ஸலவாத்து கூறுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபஇன்ன ஸலாத்தகும் மஅரூதத்துன் அலைய, என்று சொன்னால் உங்களுடைய ஸலவாத்து நான் எங்கு இருந்தாலும் எனக்கு வந்து சேர்க்கப்படும், என் மீது கொண்டு வரப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நாம் ஒரு முறை ஸலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருட்கொடைகளை கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 அருள்களை, 10 நன்மைகளை நமக்கு வழங்குகின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபீஹி ஸாஅத்துன், இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று ஒரு நேரம் இருக்கின்றது, லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன் வ ஹுவ காயிமுன் யுஸல்லி யஸ்அலுல்லாஹ ஷைஅன் இல்லா அதாஹு இய்யாஹு. இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கின்றானோ அவனுடைய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அதை தட்டி கழிக்க மாட்டான், அதை மறுக்க மாட்டான், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான் என்பதாக கூறினார்கள். இந்த விஷயத்தை உலமாக்கள் சொல்லும் பொழுது, ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரம் சொல்லவில்லை, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது என்பதாக பொதுவாக சொல்லிவிட்டார்கள். உலமாக்கள் சொல்லும் பொழுது 3 விஷயங்களை கூறுகின்றார்கள். அதாவது சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து சொல்கின்றார்கள். முதலாவது, இமாம் ஹுத்பா செய்யும் பொழுது, அதாவது ஹுத்பா செய்ய ஆரம்பித்ததிலிருந்து ஜமாஅத், அதாவது தொழுகை முடியும் வரைக்கும் அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் தட்டி கழிக்க மாட்டான், அதை ஏற்றுக்கொள்வான். இது ஒரு கருத்து. அதே போன்று இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னால், இந்த இரண்டாவது கருத்தை தான் அதிகமான உலமாக்கள், அதிகமான அறிஞர்கள் இதை சரி சொல்லுவார்கள், இதுதான் சரி என்று கூறுவார்கள். அது என்ன என்று சொன்னால், அசருக்கு பிறகிலிருந்து மகரிப் வரைக்கும், அதாவது சூரியன் மறையும் வரைக்கும் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹ் ஒருபோதும் தட்டி கழிக்க மாட்டான். அதே போன்று மூணாவதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சும்ம லியதഖய்யர மின துஆஇ மா ஷாஅ, நாம் தொழுகும் பொழுது அத்தையாத்தில் உட்காரும் பொழுது, தஷவுதில் உட்காரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அத்தையாத்தில் நாம் ஓதக்கூடிய அந்த துஆவை முடித்ததற்கு பிறகு நீங்கள் நாடியதை அல்லாஹ்விடம் கேட்கலாம். சும்ம லியக்தர் மின துஆஇ மா ஷாஅ, நீங்கள் நாடியதை, விரும்பியதை கேட்கலாம் அந்த நேரத்தில். அப்போது உலமாக்கள் கூறுவார்கள், அந்த நேரத்தில் நாம் அதிகமாக அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யலாம். அந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த துஆக்களை, குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களாக இருக்கலாம், அதே போன்று மற்ற துஆக்கள், ஹதீஸில் வந்த துஆக்களாக இருக்கலாம், அதை நாம் அந்த நேரத்தில் ஓதியுண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வான், அதை ஒருபோதும் தட்டி கழிக்க மாட்டான் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். ஆக இந்த 3 நேரங்களில் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தை வெறுமனே சாதாரண ஒரு தினமாக நாம் எடுத்துக்கொள்ளாமல், இந்த ஜும்மாவுடைய தினத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும், அத்துணை விஷயங்களையும் நாம் செயல்முறைப்படுத்துவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம்
நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக வேண்டியே அல்லாஹ் நமக்கு கூலியை வழங்குவான். அப்படி நாம் முயற்சி செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். இப்படி நமக்கு அல்லாஹ் கூலிக்கு மேல் கூலி வழங்கி கொண்டே இருப்பான் நாம் நல்ல எண்ணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால். அதே போன்று இந்த ஜும்மாவுடைய தினத்தை நாம் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாரத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளை நமக்கு அமைத்திருக்கின்றான். ஒரு அழகான ஒரு வாய்ப்பு, ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அல்லாஹ்விடம் அதிகமாக பேசுவதற்கும் அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் நினைவு கூறுவதற்கும் அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸலாத்து ஹம்ஸுன் வல் ஜும்அத்து இலல் ஜும்அஹ் வ ரமதானு இலா ரமதான் முகஃபிராத்துல் லிமா பைனஹும் இதா ஜுதுனிபத்தில் கபாயிர். 5 நேர தொழுகை இருக்கின்றதுல 5 நேர தொழுகையும் ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரைக்கும் மற்ற ஜும்ஆ வரைக்கும் ஒரு ரமதானிலிருந்து மற்றொரு ரமதான் வரைக்கும் முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன அந்த நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா சிறிய பாவங்களையும் நாம் பெரிய பாவங்களை தவிர்த்து விட்டு அல்லாஹ் நாம் செய்த சிறிய பாவங்களை அத்தனையும் மன்னித்து விடுகின்றான். இந்த நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை மன்னித்து விடுகின்றான் என்பதாக கூறினார்கள். அப்படியானால் நாம் சென்ற வாரத்தை விட்டு இந்த ஜும்ஆவில் அதாவது இந்த ஜும்ஆவை விட்டும் நாம் அடுத்த ஜும்ஆ வரும் வரைக்கும் நாம் செய்யக்கூடிய தெரிந்த பாவங்களாக இருந்தாலும் சரி தெரியாத பாவங்களாக இருந்தாலும் சரி சிறிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான். அப்படி ஒரு சிறப்பிற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று நம்முடைய ஈமானை நாம் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும், அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய ஈமான் என்பது உள்ளம் என்பது சருகி கொண்டே இருக்கும். அது அல்லாஹ் நாடினால் அவன் நல்ல முறையில் ஹிதாயத்தின் பக்கம் அதை எடுத்து செல்வான். அதே போன்று அல்லாஹ் நாடினால் அது வழிகேட்டின் பக்கம் எடுத்து செல்வான், கொண்டு போவான். நாம் அதை அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை நேரான வழியில் எந்நேரமும் இருப்பதற்கான தௌஃபீக் கொடுப்பானாக. அதே போன்று இந்த ஜும்மாவில் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதை நாம் செயல்முறைப்படுத்துவதற்கு அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.